தற்போதைய அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அரசு மருத்துவமனையில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இதனால் பொதுமக்களும் நோயாளிகளும் அவதியுற்று வருகிறார்கள். இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து வரும் நிலையில் திருப்பத்தூர் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அரசு மருத்துவமனையில் மழை நீரானது தேங்கியிருக்கிறது. இதனால் நோயாளிகளும் பொதுமக்களும் அவதியுற்று வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அரசு மருத்துவமனையில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இதனால் நோயாளிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். கோபிநாத், தற்பொழுது அங்கு பெய்து வரும் கனமழையின் காரணமாக அரசு மருத்துவமனையில் மழை நீரானது தேங்கியிருக்கிறது. இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் சாலையில் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டு வரும் நிலையில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் வெள்ளம் குளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. இதனால் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் உள்ளே செல்வதற்கு மற்றும் வெளியே செல்வதற்கும் செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.